Daily. Taste the Daily. நாட்டின் 76வது குடியரசு தின விழா இன்று கொண்டாடப்படும் நிலையில் தமிழகம் முழுவதும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர். நாட்டின் 76வது குடியரசு தினத்தினை முன்னிட்டு மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா தேசிய கொடியேற்றினார். பின்னர் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தென்மண்டல ஐஜி பிரேம் ஆனந்த் சின்ஹா, மாநகர காவல் ஆணையர் லோகநாதன், மாவட்ட எஸ்பி அரவிந்த் ஆகியோர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளை சார்ந்த 43 நபர்களுக்கு 3,43,82,929 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் அமைந்துள்ள மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு வெண்புறாக்களையும் வண்ண பலூன்களையும் வானில் பறக்கவிட்டார். தொடர்ந்து 23 பயனாளிகளுக்கு ரூபாய் 1.81 கோடி மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மூவர்ண பலூன்கள் மற்றும் சமாதான புறாக்களை வானில் பறக்கவிட்டு காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர், மாவட்ட வருவாய் அலுவலர் ராமபிரதீபன், கூடுதல் ஆட்சியர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். குடியரசு தின விழாவை முன்னிட்டு தலைமை காவலர்கள் 51 பேருக்கு தமிழ்நாடு முதலமைச்சரின் பதக்கங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். கோவையில் 76வது குடியரசு தின விழா வ.உ.சி. மைதானத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்திகுமார் பாடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றிய அரசு துறை அலுவலர்கள், மருத்துவத்துறை அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினருக்கு பதக்கங்கள் மற்றும் நற்சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கி சிறப்பித்தார். தேனி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற 76வது குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சஜீவனா இந்திய தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இந்த விழாவில் 79 பயனாளிகளுக்கு 3,78,00,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்ட நிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சஜீவனா மூவர்ண பலூன்களை வானத்தில் பறக்கவிட்டார். திருப்பத்தூர் மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற 76வது குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் காவல்துறையினரின் சிறப்பான அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரேயா குப்தா சமாதான புறாக்களையும் பறக்கவிட்டனர். இவ்விழாவில் கமோண்டோ படையினரின் வீரதீர செயல், அலங்கார சாகச நிகழ்ச்சி அனைவரையும் கவர்ந்தது. மேலும் சிறப்பாக பணியாற்றிய 25 காவலர்களுக்கு நற்சான்றிதழ்கள் மற்றும் முதலமைச்சர் பதக்கங்கள் மற்றும் மாவட்டத்தில் அரசின் சார்பில் 119 பயனாளிகளுக்கு 1,42,00,000 மதிப்பிலான மேலும் சிறப்பாக பணியாற்றிய 25 காவலர்களுக்கு நற்சான்றிதழ்கள் மற்றும் முதலமைச்சர் பதக்கங்கள் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு காவல்துறை காவாத்து வளாக மைதானத்தில் 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு இந்திய தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையினை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் ஏற்றுக்கொண்டார். இந்நிகழ்வில் செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய் பிரணீத் கலந்து கொண்ட நிலையில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை, வருவாய்த்துறை, மருத்துவத்துறை, நகராட்சி காவல்துறை உள்ளிட்ட மேலும் அரசு சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. நெல்லை மாவட்டம் விக்கிரமசிங்கபுரத்தில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட திராவிட இயக்க தமிழர் பேரவை பொதுச் செயலாளர் சுபா வீரபாண்டியன் 60 ஆண்டுகளுக்கு பிறகும் மொழிப்போர் தியாகிகளை நினைவு கூறி கொண்டாடுவதால் திமுக மக்கள் இயக்கமாக இன்றும் நிலைத்து நிற்கிறது என்றும், இந்தியை அன்று மட்டுமல்ல இன்றும் என்றும் எதிர்ப்போம் என்றும் மேடையில் சிறப்புரையாற்றினார். திருப்பூர் மாவட்டம் திமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க பொதுக்கூட்டம் திருப்பூரில் நடைபெற்றது. இதில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய நிலையில் இந்நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
திருப்பூர் வளையம்காடு பகுதியில் தாய்மொழி தமிழ்மொழி காக்கும் உரிமை போரில் உயிர் நீத்த தியாகிகளுக்கு அதிமுக சார்பில் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் திருப்பூர் மாநகர மாவட்ட மாணவரணி செயலாளர் AM சதீஷ் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி வி. ஜெயராமன், எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தால்தான் தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் என்றும், திமுக ஆட்சியில் கொடூர கொலைகள் நடக்கிறது என்றும் விமர்சித்து பேசினார். திருப்பத்தூர் அருகே 5 பாக்ஸ் அளவிலான மது பாட்டில் கடத்தி வந்த மணிவேல் என்பவரை போலீசார் கைது செய்தனர். மேலும் கடத்தி வரப்பட்ட மது பாட்டில்கள் மற்றும் காரை பறிமுதல் செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் இஸ்மாயில் பேட்டை பகுதியில் மாவட்ட திமுக மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கழக மாநில மாணவரணி செயலாளரும் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினருமான எழிலரசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதிகளில் வழக்கத்தை விட பனியின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. இதனால் வாகனங்களின் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி வாகன ஓட்டிகள் சென்ற நிலையில் இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் அவதிக்குள்ளாகினர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் கடந்த ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்கள் பெற்ற மாணவர்களுக்கு திமுக அவைத் தலைவர் தங்கமுத்து மற்றும் நகர செயலாளர் முருகன் ஆகியோர் ஊக்கப்பரிசு தொகை வழங்கினர். புதுக்கோட்டை சாந்தநாதபுரத்தில் அதிமுக கட்சி வடக்கு தெற்கு மாவட்ட மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகளை நினைவு கூறும் வீர வணக்கம் நாள் கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் மற்றும் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே பாப்பாக்கப்பட்டி பஞ்சாயத்திற்குட்பட்ட கிழக்கு காலனியில் 30 வருடங்களாக சாலை வசதி, குடிநீர் வசதி, மின்விளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என அப்பகுதி பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் அரசு இது குறித்து விரைவில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தப்பட உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். எங்களுக்கு அடிப்படை வசதியா தண்ணி கூட பண்ணி தரல. உப்பு தண்ணி தான் எங்க ஊருக்கு வருது. இது 50 வருஷமா அந்த உப்பு தண்ணியை தான் நாங்கள் குடிச்சிட்டு இருக்கிறோம். இதனால டாக்டர்கிட்ட போனால் கிட்னி ஃபெயிலர் ஆகுது, நோய் வருதுன்னு சொல்றாங்க. சின்ன சாலையில் நடந்து போறது கூட இப்போ வரையும் சிரமமா இருக்கு. மழை காலங்களில் பள்ளிக்கூடம் போக முடியல, ரொம்ப சிரமமா இருக்கு. நான் படித்த காலத்துல இருந்து அந்த பாதை தான் போகிறப்ப எங்கள் பிள்ளைங்க படித்த காலத்தில் அந்த பாதை போயிட்டு இருக்கிறாங்க. இதை எங்களுக்கு இதை கவர்மெண்ட் உதவி பண்ணி எங்களுக்கு பாதை வசதியும் தண்ணி வசதியும் செய்து கொடுக்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம் சோளிங்கரில் அதிமுக மாவட்ட மாணவரணி செயலாளர் பிரபு தலைமையில் அதிமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகள் தின மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கழக அமைப்பு செயலாளர் ராமு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். நாட்டின் 76வது குடியரசு தின விழா இன்று கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர். 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு திருச்சி சுப்பிரமணியபுரம் ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப்குமார் தேசிய கொடி ஏற்றி வைத்தார். தொடர்ந்து மூவர்ண பலூன்களை பறக்கப்பட்டு சமாதானத்தின் அடையாளமாக 2 வெண்புறாக்களை பறக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து காவல்துறையின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டு காவல்துறையைச் சேர்ந்த 91 காவலர்களுக்கு முதலமைச்சர் பதக்கமும் பாராட்டு பத்திரமும் வழங்கப்பட்டது. மேலும் 28 பயனாளிகளுக்கு ரூபாய் 52,82,802 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்திய நாட்டின் 76வது குடியரசு தின விழாவை ஒட்டி காரைக்கால் விளையாட்டு உள்ளரங்க மைதானத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் குலோத்துங்கன் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அரசு அதிகாரிகள் பங்கேற்ற நிலையில் காவல்துறையினரின் பல்வேறு படைப்பிரிவினர் மற்றும் பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மற்றும் அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பு, பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் அமைந்துள்ள மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் 76வது குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரபுசங்கர் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து திறந்த ஜீப்பில் சென்று காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் காவல்துறையினர் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார்.
பின்னர் 23 பயனாளிகளுக்கு 24,79,075 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். இவ்விழாவில் திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நாட்டில் 76வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்ட அலுவலக வளாகத்தில் உள்ள மைதானத்தில் ஆட்சித்தலைவர் பழனி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அதன் பின்னர் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு பதக்கங்களை வழங்கியதோடு சுமார் 8,82,000 ரூபாய் அளவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் வனத்துறை அமைச்சர் பொன்முடி, சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமணன், சிவா, சிவகுமார் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மாவட்டம் சார்பில் நாட்டின் 76வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு சிக்கண்ணா அரசு கலை கல்லூரி வளாகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிறிஸ்துராஜ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து 106 பயனாளிகளுக்கு ரூபாய் 1.68 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் மாவட்ட மாநகர பகுதிகளில் சிறப்பாக பணிபுரிந்த 58 காவலர்களுக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் அணிவித்து பாராட்டினார். இவ்விழாவில் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேசிய கொடியேற்றி வைத்து போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இந்த விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலாளர், டிஜிபி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய காவலர்கள், பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் சமூக சேவகர்களுக்கு விருதுகள், பதக்கங்கள் மற்றும் பரிசுகள் வழங்கி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பாராட்டு தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிகள், பல்வேறு அரசு துறைகளின் அலங்கார வண்டி ஊர்வலம் நடைபெற்றது. வது குடியரசு தினத்தை முன்னிட்டு ஏகனாபுரம் கிராம ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் இன்று குடியரசு தின கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையில் நடைபெற்றது. இதில் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் ஊராட்சி கிராம சபை கூட்டத்தில் 11வது முறையாக ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மத்திய கூட்டுறவு வங்கி வளாகத்தில் 76வது குடியரசு தின விழாவை ஒட்டி மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். மேலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்புக் மற்றும் பேனா, பென்சில் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. மாவட்டம் தெப்பக்காடு யானைகள் முகாமில் 76வது குடியரசு தின விழா சிறப்பாக நடைபெற்றது. யானைகள் வளர்ப்பு முகாமில் மாமா, காமாட்சி, கிரி, கிருஷ்ணன் உள்ளிட்ட யானைகள் தும்பிக்கையை தூக்கி பிளறி மூவர்ண தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தியது சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களிடம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. மாவட்டம் புவனகிரியில் நாட்டின் 76வது குடியரசு தினத்தையொட்டி மணமக்கள் தேசிய கொடி ஏற்றி வைத்த பின்னர் திருமணம் செய்து கொண்டனர். மணமகனின் தந்தை முன்னாள் ராணுவ வீரர் என்பதால் தேசப்பற்றை உணர்த்தும் விதமாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பலரும் பெருமிதம் கொண்டனர். மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் குடியரசு தின விழாவில் மேளதாளங்கள் முழங்க கோயில் கோபுரத்தில் தீட்சிதர்கள் கொடியேற்றினர். முன்னதாக தேசிய கொடியை நடராஜர் சன்னதியில் வைத்து படைத்த பின்னர் கழியில் கொடி கட்டப்பட்டு கிழக்கு கோபுரத்தின் உச்சியில் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தப்பட்டது. மாநகராட்சி சார்பில் 76வது குடியரசு தின விழா கொண்டாட்டங்கள் சிறப்பாக நடைபெற்றது. மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து மாநகராட்சி ஆணையாளர் ரஞ்சித் சிங் வண்ண பலூன்களை பறக்கவிட்ட பின் மகாத்மா காந்தி புகைப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். நாட்டின் 76வது குடியரசு தின விழா ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் அருகே அமைந்துள்ள கவினா குளோபல் பள்ளி வளாகத்தில் மூவர்ண கொடியை பறக்கவிட்டு மாணவர்கள், ஆசிரியர்கள் அதற்கு மரியாதை செலுத்திய பின்னர் ஒருவருக்கொருவர் இனிப்புகளை பரிமாறிக்கொண்டனர். தொடர்ந்து அணிவகுப்பு பேரணியானது பல்வேறு கலை நிகழ்ச்சிகளோடு நடைபெற்ற நிலையில் இந்நிகழ்ச்சியில் பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் உட்பட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
சேலம் மாவட்டம் ஓமலூர் ஒன்றிய அலுவலகத்தில் குடியரசு தின விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மகாத்மா காந்திக்கு பூஜை செய்து வழிபடும் நிகழ்ச்சியில் ஓமலூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மணி கலந்து கொண்டு கற்பூர தீபம் ஏற்றி மகா தீபாராதனை காட்டி அனைவரும் காந்தியை வழிபட்டனர். இதில் முன்னாள் சேர்மன், ஒன்றிய குழு உறுப்பினர்கள், அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு காந்தியை வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் நடைபெற்ற 76வது குடியரசு தின விழாவில் NLC சேர்மன் பிரசன்னகுமார் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தி பாதுகாப்பு படை வீரர்களின் கொடி அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், NLC நிறுவனம் வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் மொத்த மின் உற்பத்தி திறனை 20,000 மெகாவாட்டாக உயர்த்தி உற்பத்தி செய்யப்படும் என்றார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.